சிம்ம லக்னம், தனுசு ராசி, நட்சத்திரம் பூராடம் 1ஆம் பாதம். இப்ப நடந்துட்டு இருக்கிற திசை சந்திர திசை போயிட்டு இருக்குது. சோ சந்திர திசையில் குரு புத்தி முடிஞ்சு சனி புத்தி போயிட்டு இருக்குதுங்க. சந்திர திசையில் சனி புத்தி. சனி உங்களுக்கு மேச ராசியில், சனியும் செவ்வாயும் பரிவர்த்தனை. சந்திர திசையில் சந்திரன் சுக்கிரன், சனி சுக்கிரன், சந்திரனும் சுக்கிரனும் இணைந்து 5ஆம் இடத்தில் குருவினுடைய வீட்டில் குருவினுடைய பார்வையிலும் இருக்குது. ஓகேவா? சரி, ரைட். இப்ப விவசாய நிலம் செட் ஆகுமா அப்படிங்கறத கேள்வி. சனி செவ்வாய் காம்பினேஷன் அந்த அமைப்புலாம் உண்டுங்க. சனி புத்தி இன்னைய காலகட்டம் விவசாயம் சார்ந்த அமைப்புகள்லாம் கொடுக்குது. கும்பமும் சரி, சனியினுடைய நீர் ராசி கும்பம். சரியா? கும்பத்துல சனி இருந்தாதான் மெரைன் ரிலேட்டடான கல்வி எல்லாம் படிக்க வைக்கும். கடல் கடந்து போய் படிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் சனியினுடைய காரக அமைப்புகள்ல கும்பம் ராசி முக்கியமானது. அதே போல காற்று தத்துவம் கொண்ட வீடு கும்பம். அதனால மெரைனு, ஏரோநாட்டிக்கல் இதுவும் அந்த வீட்டின் வழியாக படிக்க வைக்கலாம். அப்ப சனி சந்திரன் காம்பினேஷன் அந்த இடத்துல கனெக்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு. இந்த 2 பாயிண்ட் ஓகே. சந்திரன் 16, குரு 4, சனி 16. சனி 16 செட் ஆகும். ஆனா இன்னைய காலகட்டம் வேண்டாம் அப்படிதான் நான் சொல்றேன். இன்னைய காலகட்டம் இந்த சனி புத்தி விவசாயம் நிலம் சார்ந்த அமைப்புகள்லாம் ஈடுபட வைக்கும். ஆனா வேண்டாம். சரியா? காரணம் என்ன? இன்னைக்கு சனிச்சந்திரன் சனி செவ்வாய் பரிவர்த்தனையாக இருந்தாலும் சிம்மராசி சிம்ம லக்னம், கும்பராசி கும்பலக்னக்காரர்களுக்கெல்லாம் எந்த ஒரு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரக காரக அமைப்புகள்லாம் தடை தாமதத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நினைச்சா கூட தடை பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த அமைப்பை தான் காட்டுது. ஸோ அதனால இப்போதைக்கு வேண்டாம், ஹோல்ட் பண்ணுங்க. ஓகே, வேற என்ன கேள்வி? திருமணம் எப்பொழுது? அடுத்த கேள்வி. இதே சனி புத்தியில தான் திருமணத்திற்கான அமைப்பும், அதுவும் பலம் இல்ல. ஓகேங்களா? திருமணத்திற்கான ஆப்ஷன் இப்பவும் இருக்குது. சனி புத்தி திருமணத்தை கொடுக்கணும், நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, இப்ப வெளிநாட்டு வேலை இது போன்ற அமைப்புகள்லாம் கொடுக்கணும், வேலையில முன்னேற்றம் இதெல்லாம் கொடுக்கணும். அந்த பாயிண்ட் கூட ஓகே சொல்லுவேன். ஆனா இந்த திருமணமாக இருந்தாலும் சரி, விவசாய நிலம் சார்ந்த அமைப்புகளா இருந்தாலும் சரி, இதெல்லாம் தடை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த அமைப்பு தான் காட்டுது. ஸோ அதனால நீங்க 2 கேட்ட கேள்விக்குமே இப்போதைக்கு பலன்கள் இல்லை அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓகேவா? சரி, அடுத்தது எப்ப புதன் புத்திலையா? புதன் புத்தில ஷோரா நீங்க நிலம் வாங்கிடுவீங்க.